ஐடி ஊழியர் கொலை வழக்கில் எஸ்ஐ தம்பதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரத்திடம் கேட்கலாம். ராமச்சந்திரம் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரம். நெல்லையில கேடிசி நகர் பகுதியில ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்குல ஏற்கனவே சுர்ஜித் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரை தொடர்ந்து அந்த பெண், அதாவது கவின் காதலிப்பதாக சொல்லக்கூடிய அந்த பெண்ணின் தாய் தந்தை இருவருமே உதவி ஆய்வாளர்கள். இருவரது பெயருமே முதல் தகவல் அறிக்கையில சேர்க்கப்பட்டு விசாரணையானது காவல்துறை மூலம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில இருவருமே பட்டறின், அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆயுதப்படையுடைய உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய சூழல்ல இருவர் மீதும் கொலை வழக்கு உள்ளிட்டவைகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழல்ல தற்போது இருவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சஸ்பெண்ட் உத்தரவை தமிழ்நாடு காவல் ஆயுதப்படையுடைய டிஐஜி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்கான அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல அந்த கவின் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தை உறவினர்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்ல அந்த விசாரணையுடைய அதிகாரி, அந்த சம்பந்தப்பட்ட வழக்கினுடைய விசாரணை அதிகாரி அந்த கவினுடைய தாய் மற்றும் தந்தையர் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். உடலை வாங்க நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் போதும் இந்த கவின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 உதவி ஆய்வாளர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து தொடர்ந்து அவர்களிடம் அந்த உடலை வாங்குவதற்கான அந்த வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்து அவர்களை எங்கள் முன்னாடி அந்த கைது செய்வதற்கான ஆதாரங்களை காமித்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். காவல்துறை சார்பிலையும் அந்த விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த நிதி கொடுக்கப்பட்ட போதிலும் அந்த நிதியையும் வாங்க மறுத்து அவர்கள் போராட்டம் தொடரும் சூழல்ல தற்போது அந்த கைது செய்வதற்கான சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான அந்த ஆதாரங்களை சொல்லி அவர்கள் உடலை வாங்குவதற்கான தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிதியையும் வாங்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருகிறது. மேலும் அந்த இருவரிடமும், அதாவது கவினுடைய தாய் மற்றும் தந்தையரிடமும் இந்த காதல் விவகாரம் தொடர்பான விசாரணையையும் தனிப்படை அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி, இந்த கொலை வழக்குடைய விசாரணை அதிகாரி நேரடியாக சென்று விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்.